அமைச்சகத்தின் கீழியங்கும் தேசிய அறிவியல் அருங்காட்சியக குழுமத்தின் ஒரு அங்கமாக திருநெல்வேலியில் சமூக பணியாற்றி வரும் மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் நம்மோடு பல சமூக பணிகளில் இணைந்து பணியாற்றும் அரவிந்த் மருத்துவமனை திருநெல்வேலி சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் மீனாட்சி ரவீந்திரன், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி அவர்களை மாவட்ட அறிவியல் மையத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். நமது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அரவிந்த் மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் ஆர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் உறுதுணையாக நமக்கு அனைத்து நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுத்துருக்கிறாங்க. மாவட்ட அறிவியல் மையத்தின் சார்பாக அவரையும், மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு இடையே ஒரு பாலமாக இணைந்து செயல்படும் திரு ஹரீஷ், நிர்வாக அலுவலர், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அவர்களையும் மாவட்ட அறிவியல் மையத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். இந்த கொரோனா தொற்று காலத்திலையும் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள், சமூக இடைவெளிகள் இருந்த காலத்திலையும் கூட இணையதள வாயிலாக நம்ம நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், நமது நலம் விரும்பிகள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 4 கோடி பேர் உலகத்தை பார்த்து ரசிக்க முடியாத நிலையில இருக்கிறாங்க, பார்வை இல்லாம இருக்கிறாங்க. அதுல அந்த பார்வை இல்லாம இருக்கிறதுல கிட்டத்தட்ட கால்வாசி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 80% குணப்படுத்தக்கூடிய விஷயம். அதுவும் இன்னைக்கு நிலைமையில குறிப்பா குழந்தைகள் இந்த திரைகள், டிஜிட்டல் திரை, காணொளி திரைகள்ல அதிக நேரத்தை செலவிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது, ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காகவோ, தூங்க வைக்கிறதுக்காகவோ, அல்லது நம்ம மற்ற வேலை பார்க்கும்போது நம்மளை அவங்க தொந்தரவுப்படுத்தாம இருக்கிறதுக்காகவோ பிறந்த குழந்தையில இருந்தே அப்படியே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு திரையை காட்டி அவங்கள அப்படியே ஒரு திசை திருப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலையில ஒரு மின்னணு திரை, அது தொலைக்காட்சியோ அல்லது கூரறிவு கைபேசி, ஒரு ஸ்மார்ட் போனோ அல்லது டேப்லெட் பேசின்னு சொல்றோம், ஒரு வரைப்பட்டிகை பேசியோ இல்லாத ஒரு இணையதள வசதி இல்லாத ஒரு நாளை யோசிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப லீக்காக தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். மின்னணு எண்ணிலக்க கருவிகள், டிஜிட்டல் டிவைசஸ் அந்த அளவுக்கு நம்ம டிபெண்ட் ஆகிட்டு இருக்கோம், அதையே சார்ந்து இருக்கிறோம். அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய, அதாவது அதிகாரப்பூர்வமாகவே இந்த ஸ்கூல், காலேஜஸ் இதுக்கு எல்லாமே அவங்க டிஜிட்டல் மீடியாவில் கிளாஸஸ் நடத்துறதுனால, குறிப்பாக ஒரு 6 வயசுல இருந்து ஒரு 18-20 வயசு வரை இருக்கிற குழந்தைங்க கம்பல்சரி ஒரு 7-8 மணி நேரம் அந்த திரையை பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அதாவது அவங்க படிக்கிற நேரத்தோட மற்ற நேரம் அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக பார்க்குற நேரமாகட்டும், அல்லது நண்பர்களோட உரையாடுற நேரமா இருக்கட்டும். அதனால கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் அவங்க திரையில இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு இக்கட்டான நிலை என்ன அப்படின்னா, நிறைய பெற்றோர் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அப்படி ஒரு தொடுதிரையை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ இல்லையோ, இன்றைய காலகட்டத்துல அந்த மாணவர்களுக்காக, குழந்தைகளுக்காக ஒரு தொடுதிரை இருக்கக்கூடிய கூரறிவு கைபேசி அல்லது ஒரு வரைப்பட்டிகை பேசியை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அதை எப்படி முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், முதல் தலைமுறை அவங்க தான் பார்க்குறாங்க. அதனால அதை எப்படி ஒரு வழிமுறைப்படுத்துறது, எவ்வளவு நேரம் அவங்கள பார்க்க வைக்கிறது, என்னெல்லாம் அவங்க பார்க்கலாம், அந்த நேரங்களில் அவங்களுடைய கண்ணை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு புரியாத ஒரு விஷயம்.
இந்த மின்னணு சாதனங்களை பொறுத்தளவுல நம்மளை வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் உள்ளவர்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கான ஏராளமான விஷயங்கள் வந்து வலைதளத்துல இருக்குது. பொழுதுபோக்குக்கான அம்சங்களும் அதுல இருக்குது. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு வரைமுறை இல்லாத அதிகபட்ச நேரம் செலவிடுதல் வந்து ரொம்ப உடல் நலத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கு. நம்ம பிசிக்கலா நிறைய ப்ராப்ளம் வரலாம். லைக் உட்கார்ந்தே இருக்கிறதுனால உடல் பருமனம், அதில் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் அந்த மாதிரி வரலாம். இல்லை பிஹேவியரல் ப்ராப்ளம் வரலாம். அவங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு தனிமையா யாரை பத்தியுமே கண்டுக்காம, வீட்டுக்கார் வந்தா கூட யாருன்னு கேட்காம அவங்க திரையை பார்த்துட்டு இருக்கிறது, அல்லது எப்போதுமே ஒரு லோன்லியா இருக்கிறதா இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து காக்னிட்டிவ் ப்ராப்ளம்ஸ், தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத, நினைவு வச்சுக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை பிசியாலஜிக்கல் ப்ராப்ளம், சரியா தூக்கம் வராம நேரங்கட்ட நேரத்தில் எங்கிக்கிறது, உட்கார்ந்து பார்த்துருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் வந்து கண் பார்வை. அது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு தொடர்ந்து வந்து நம்ம அந்த டிஜிட்டல் மீடியா, அந்த மின்னணு திரையை நம்ம பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. கண்ணை வந்து தொடர்ந்து கண் எரிச்சப்படுறது, அல்லது ஈரம் இல்லாமல் போறது, தலைவலி வர்றது, பிளட் விஷன், ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நெசசரி ஈவில் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப தேவை. அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டோம், ஒரு வெரி தின் லைன், கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சமூக அக்கறையோட இருக்கிற இந்த மாவட்ட அறிவியல் மையம் இதை வந்து எப்படி எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது முதல்ல நமக்கு ஞாபகம் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து திருநெல்வேலி நம்ம மாவட்ட அறிவியல் மையத்தோட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு டயபெட்டிஸ் கேம்பஸ், அவங்களுக்கு ஃப்ரீ ஐ டெஸ்டிங், அப்புறம் நிறைய கண் நோய்கள் பற்றிய நிறைய எக்ஸிபிஷன்ஸ், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பண்ணிட்டுருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு சமூக அக்கறை அப்படின்னா 1976 வெறும் ஒரு 11 படுக்கைகளோட அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், ஐ கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு ஒரு 4000 படுக்கை வசதியோட தமிழ்நாட்டிலே வந்து 11 கிளைகள் இருக்கு. அது தவிர இந்தியாவின் மற்ற நகரங்கள்ல ஒரு 6 கிளைகள் இருக்கு. வெளிநாட்டுல நைஜீரியா மாதிரி வெளிநாட்டுல நிறைய கிளைகள் வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் சிகிச்சைகள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாதி வந்து கிட்டத்தட்ட முழுசும் இலவசமாகவோ அல்லது குறைஞ்ச கட்டணத்திலேயோ வந்து பண்ணிக்கிறாங்க. சமூகத்தினுடைய ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்களுடைய அந்த ஐ கேர் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டெடிகேட்டடா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு அந்த நல்ல பிசிக்கல் கண் பார்வையும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு அந்த தலைப்புல வந்து ஐ கேர் டிஜிட்டல் கேர் அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் மீனாட்சி ரவீந்திரன் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். அவங்க வந்து இப்போதைக்கு குழந்தைகள் கண் சிகிச்சை அந்த பிரிவினுடைய தலைவராக இருக்கிறாங்க. பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜி அண்ட் ஸ்ட்ராபிஸ்மஸ் மாறுகண் சிகிச்சை, ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி சர்வீசஸ். அப்போ அவங்க தான் வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்காங்க, தலைமை மருத்துவ அதிகாரியாக இருக்கிறாங்க திருநெல்வேலி யூனிட்ல. அவங்க வந்து கல்வி மற்றும் பயிற்சி துறையினுடைய முதுநிலை மருத்துவத்தினுடைய தலைமை பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இருக்காங்க. திருநெல்வேலியில் 1997 இருந்திருக்கிறாங்க. அவங்க இப்போது அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் வந்து உட்கண் திரவ மாற்று சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன், அப்புறம் மாறுகண் சிகிச்சை, ஸ்ட்ராபிஸ்மஸ், அதில் சிகிச்சை பிரிவியில் வந்து முக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய காம்ப்ளிகேட்டட் அண்ட் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட்ல வந்து நிறைய
நம்ம ஹை அண்ட் ப்ரீமியம் இன்ட்ராஆக்குலர் லென்சஸ், உள்கண்ணில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள், அப்புறம் ஃபேக்கிக் இன்ட்ராஆக்குலர் லென்ஸ் இம்ப்ளான்ட் கொடுக்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, கண் வில்லை மாற்று சிகிச்சை, அது வந்து 2005 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெம்டோ லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி வந்து 2014 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தல்மாலஜிஸ்ட், யூரோப்பியன் சொசைட்டி ஃபார் கேட்ராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜன்ஸ், அப்புறம் WPOS, இந்த மாதிரி நிறைய தேசிய சர்வதேச அளவிலான நிறைய கருத்தரங்களை கலந்துட்டு அவங்களுடைய கட்டுரைகளை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க தேசிய அளவில் நடந்த மாநாட்டில் அறிவியல் குழுவினுடைய தலைமை பொறுப்பு ஏற்று நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து பிறவி கண்புரை நோய் சிகிச்சை பற்றிய குழந்தைகளுக்கான அந்த பிறவி ரூபல்லா கண்புரை சிகிச்சை பற்றிய ஒரு ஸ்டடி பண்ணி, கான்ஜெனிட்டல் ரூபல்லா கேட்ராக்ட் ஸ்டடி 2002 இருந்து 2004 வரைக்கும் அவங்க மதுரை யூனிட்ல இருந்து அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க, கோ இன்வெஸ்டிகேட்டர். அவங்க அதை பண்ணது வந்து ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி லண்டனுக்குள்ள செஞ்சு அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீராய்ட் ஃபார் கார்னியல் அல்சர் 2006 இருந்து 2010 வரைக்கும் விழி வெண் படல சரி பண்றதுக்கான அந்த ஊக்க மருந்து சிகிச்சை அது பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்ல நிறைய இருக்குது. அவங்க வந்து லெவல் பீடியாட்ரிக் ப்ராஜெக்ட் 2010-2014 நடந்த குழந்தைகளுக்கான சிகிச்சை அவங்க பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டராக இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 58 ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதுல 20 வந்து பியர் ரிவ்யூஸ்ல வந்து I think still more. I think I'll stop with it. On behalf of all of us, it's my great pleasure to invite Dr. Meenakshi Raveendran. Ma'am, the stage is all yours. Hope we'll all are very eager to look at this entertaining and enlightening lecture. Ma'am, please. Thank you, sir, for the warm welcome and the elaborate introduction, and thank you for highlighting the history of Arvind Eye Care System also. Am I audible to all? Yeah, it's audible. Yeah, it's audible. Yes, ma'am. Okay. தமிழ்ல பேசலாமா? இங்கிலீஷ்ல ஸ்லைட் இருக்கும். தமிழ்ல ப்ரிஃபர்டு. தாராளமா. ஆமா. ஓகே. ரைட். கிளியரா இருக்கா? பிக்சர் நல்லா தெரியுதா? கிளியர் மேடம். Yes, ma'am. Okay. Thank you. The others can mute the mic. So, eye care in the digital age. So, before I start this presentation, I want to thank the Science Center, Shri Kumar, for giving this opportunity to present all this. Actually, நான் கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருந்தேன் ஹரிஷ்ட, இப்போ ஸ்கூலும் இல்லை, குழந்தைங்களுக்கு இதுவும் ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கு, ப்ளஸ் எப்படி ஸ்க்ரீனிங்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்காக அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் மிஸ்டர் குமார் ஆல்சோ கான்டாக்டட் us, and so it's very nice of Science Center to organize this meeting. And இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. சார் சொன்ன மாதிரி நிறைய டிஆர் இதுக்கும் we have done with the help of Science Center, ஐ டொனேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க to create awareness among all people. So thank you Mr. Kumar and the team there who have worked for making this possible. So before we go on to வெறும் டிஜிட்டல் ஏஜ்க்கு என்ன ப்ராப்ளம்னு போகிறதுக்கு முன்னாடி சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸாக என்ன, அதோட இம்பேக்ட் என்ன, அதோட காரணங்கள் என்னன்னு லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் குழந்தைங்க பார்வை இல்லாமல் இருக்காங்க, ஒரு 4.5 மில்லியன் பார்வை குறைபாடோடு இருக்காங்க. ஸோ வருடத்துக்கு வந்து ஒரு 5 லட்சம் குழந்தைகள் பார்வை இல்லாமல் ஆயிக்கிட்டு இருக்காங்க. சராசரியாக பார்த்தா ஒரு குழந்தை எங்கேயாவது இன்னும் பார்வை இழப்பு, ஒரு நிமிடத்துக்கு ஒரு குழந்தை உலகத்துல எங்கேயோ பார்வை இழந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு பார்வை இழப்பு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது. ஆனால் குழந்தைக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் உலகத்தை பத்தி கிடைக்க மாட்டேங்குது, அதனால அதோட மூமெண்ட்டே அடங்கி போயிடுது. அதுமாதிரி எதை பத்தியும் ஒரு அவேர்னஸ் வந்து அதுக்கு விஷுவல் இது வந்து இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு பிரெயினுக்கு கிடைக்கிறதுல வந்து பெஸ்ட் ஃபீட்பேக் எதுலேருந்து கிடைக்கும்னா விஷுவல் இம்பேக்ட் தான்.
ஸோ அது வந்து இல்லாத போது அதோட ஹோல் ஆக்டிவிட்டியே மாறி போயிடும். ஸோ பொதுவாக ஸ்கூல் ஏஜில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் ஏஜ் ப்ராப்ளம்ஸையும் நம்ம அலசிடுவோம். ஸோ ப்ரையாரிட்டியாக மெயினாக ஸ்கூல் ஏஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம்னா ரிஃப்ராக்டிவ் எரர், கிட்ட பார்வை தூர பார்வை, அது மாறு கண், சோம்பேறி கண், கண் பொறை, கண் சிவப்பு அல்லது அடிபடுறதுனால வர ப்ராப்ளம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கிட்ட பார்வை, அதாவது கிட்ட இருக்கிறது தெரியும், தூரம் இருக்கிறது தெரியாது. ஃபிசிக்ஸ் எல்லாம் நிறைய நம்ம இதை படிச்சிருக்கோம், ஸ்கூல் புக்ஸ்லேயே வருது. ஸோ தூரத்துல இருந்து வர்ற லைட் வந்து இந்த கிட்ட பார்வை இருக்கிறச்சே இந்த கண்ணோட சைஸே வந்து பெருசாயிருது. ஸோ அது முன்னாடி வந்து இமேஜ் விழுகுது. ஸோ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கான்கேவ் லென்ஸ் கொடுக்குறோம். இது கிட்ட பார்வை. அடுத்தது தூரப்பார்வை. தூரப்பார்வைங்கிறது சராசரியா தூரத்துல இருக்கிறது ஓரளவுக்கு தெரியும், கிட்ட இருக்கிறது அவ்வளவா தெரியாது. இமேஜ் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வர்ற லைட் வந்து கண்ணு வந்து கொஞ்சம் சின்ன கண்ணா இருக்கும். நார்மலா 24 மில்லிமீட்டர்ஸ் இருக்கும் கண்ணு சைஸ், ஐபால் சைஸ். இது வந்து ஒரு 19-20 அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒளி வந்து கண்ணுக்கு விழித்திரைக்கு பின்னாடி போய் விழுது. கண்ணை பொறுத்த வரைக்கும் மெயினாக 3 இது கிளியராக இருக்கணும். இந்த ஃபுல் இதுவுமே கிளியராக இருக்கணும். கருவிழி கிளியராக இருக்கணும், இந்த லென்ஸ் கிளியராக இருக்கணும், இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற திரவ பொருள் விட்ரியஸ் அது கிளியராக இருக்கணும், இந்த விழித்திரை சரியாக இருக்கணும். இது 3 சரியாக இருந்தால் தான் விழும். ஸோ இதில் எதில் பிரச்சனை இருந்தாலும் சரியா நமக்கு பார்வை கிடைக்காது. ஸோ இந்த ஹைப்பர் மெட்ரோப்பியாலோ மயோப்பியாலையோ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோப்பியால கண் வந்து சின்னதாக இருக்கும், மயோப்பியா அது கிட்ட பார்வையிலேருந்து கண் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஹைப்பர் மெட்ரோப்பியால நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுக்குறோம், தெளிவான பார்வை. இது பார்த்தீங்கன்னா சமச்சீரற்ற பார்வை. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் டெல் மீ. மேம் என் பேர் வந்து சிஎம் மோஹித் குமாரன். நான் வந்து விசேஷா மியூசியம்ல லேப்ல தான் படிச்சிருக்கேன். Okay. I have a question for you. After the session you will ask the question. Now you mute yourself. After the session. Questions after the Okay, session. madam. Sorry for You the can mute your session first. Madam, please continue. சமச்சீரற்ற பார்வைன்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒளிகள் வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டும் விழும். ஸோ அது வந்து ஒரு கிளியர் இமேஜ் கிடைக்காது. இது நார்மல் விஷன், இது ஒரு பிளர்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுத்துலேயுமே விழுகும். அதனால திருப்பி போகணுமா? இப்ப தெரியுதா எல்லாருக்கும்? Madam, தெரியுது. It is all clearly visible. Screen is clear, no? Yeah, screen is clear. That is Okay, some issues. okay. For you, it is nothing problem. No Another issue. person was trying to present. Yeah. That's why I put it. Always deny him. Okay. You carry on Right. your presentation. Maybe if you can tell him that he's always putting the share screen. That is why the problem is. Now it is fine. It's clearly Okay. visible. No issues. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இது சமச்சீரற்ற பார்வை இப்படி வரும். இதுக்கு நம்ம அந்த மாதிரி கிளாஸஸ் கொடுக்குறோம். அதுக்கு தேவையான அஸ்டிக்மாட்டிசம் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிஃப்ராக்டிவ் எரருக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி அல்லது கான்டாக்ட் லென்ஸ், ஒட்டு லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அல்லதுனா லாசிக், லேசர் அசிஸ்டட் ஸ்ட்ரோமல் இன்ஸ்டிடியூட் கெரட்டோமலிசிஸ் அல்லது லேசர் அறுவை சிகிச்சை. இந்த இது வந்து லாஸ்ட் ஆப்ஷனு. அதுவும் ஒரு 18 வயசு 20 வயசுக்கு மேலே தான் இதை நம்ம செய்வோம். அதுக்கு முன்னாடிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த கண்ணாடி பவர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்ணாடி பவர் வந்து கண்ணு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். 2 வயசு வரைக்கும் குழந்தை பிறந்த 2 வயசு வரைக்கும் 80% கண் வளர்ச்சி நடந்துடும். அதுக்கப்புறம் மிச்ச கண் வளர்ச்சி நடக்கும்போது பார்வை திறன் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ இந்த கண்ணாடியோட பவர் மாறிட்டே இருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, ரெகுலரா செக்அப் வரணுமா, கண்ணாடி போட்டுட்டா அதுக்கப்புறம் தேவையே இல்லையா, வரவே வேண்டாமா, மாறாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். பட் ரெகுலர் ஃபாலோ அப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கும் போது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நம்ம இந்த கான்டாக்ட் லென்ஸ் கொடுக்கலாம். வெளிநாட்டிலாம் 10-11 வயசுலயே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நாங்க ஒரு 14-15 இயர்ஸ்ல கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது மாறுக்கண். நம்ம ஊர்ல வந்து இந்த 2 கண்ணும் பாத்தீங்கன்னா எப்படி பிம்பங்கள், ஒரு கண்ல இருந்து இந்த கண்ல இருந்து ஒரு பிம்பம் போகணும், இங்க இருந்து ஒரு பிம்பம் போகும். ஆனா நம்ம பாக்குறது ஒரு சிங்கிள் இமேஜ் தான். இது வந்து இதோட வேலை வந்து இது யாரோட வேலைன்னு பாத்தீங்கன்னா பிரெயினோட வேலை தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன் 2 சேர்ந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவான ஒரு சிங்கிள் இமேஜ் கிடைக்கிறதுக்கு
பக்கப்பார்வை ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி மூணாவது முக்கியமானது டெப்த் பெர்செப்ஷன் அல்லது ஸ்டீரியாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது 3 வேணும்னா அந்த 2 கண்களும் சரியாக இருந்தால் தான் வேலை செய்யும். மாறுகண்ணாக இருக்கும்போது அது சரியாக கிடைக்காது. ஸோ மாறுகண் ஒன்றுமே இல்லை, மிஸ் அலைன்மெண்ட் ஆஃப் ஐஸ். ஒரு கண் உள்ளேயோ வெளியிலையோ இருக்கும், அடுத்த கண் ஒரு கண் நேராக இருக்கும், ஒரு கண் வெளியில் இருக்கும். நிறைய பேர் இதை வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு பார்க்காமையே விட்டுடுறாங்க. ஆனால் அது அதிர்ஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டம் கிடையாது. இது மாறுகண்ணால நமக்கு இது வேலை வாய்ப்புகள்ல இருந்து ஒரு கண் பார்வை இழப்பு வரைக்கும் நடக்கலாம். இது எப்படின்னு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண் மாறுகண்ணா இருக்கு. இந்த கண் மாறுகண்ணா இருக்கும்போது இதுல இருந்து வர பிம்பம் தெளிவாக இருக்காது. ஸோ தெளிவில்லாத பிம்பத்தை இந்த பிரெயின் ரிஜெக்ட் பண்ணிடுது. ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இது எதுக்கு இந்த 2 வேலை நம்ம செய்யணும்? இந்த தெளிவில்லாத பிம்பத்தை ரிஜெக்ட் பண்ற வேலை எதுக்கு செய்யணும்? அதனால ஒரேடியா இந்த இமேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து இமேஜே ரிசீவ் ஆக மாட்டேங்குது, பிரெயினுக்கு சப்ரஸ் பண்ணிடுது. இது பேர அமர்த்திருக்கு. ஸோ இது ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவில்லாத பிம்பம் நாளடைவில் அப்படி ஆகுது. அதனாலதான் மாறுகண்ணை நம்ம உடனடியாக ட்ரீட் பண்ணணும். 2 வயசுக்குள்ளேயே பார்த்துட்டோன்னா அதை ட்ரீட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 8 வயசுக்குள்ள ட்ரீட் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்ணாடி மூலமா சரி செய்யலாம். சில மாறுகண் 20% மாறுகண்ணை, முக்காவாசி மாறுகண். சில மாறுகண்ணுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுப்போம். ஒரு கண்ணை மூடி அடுத்த கண்ணை பார்வையை கொண்டு வர்றதுக்காக. அதாவது பார்வை கம்மியா, அந்த கண்ணை பார்வை கம்மியா இருக்குன்னா, நல்லா இருக்கிற கண்ணை டெய்லி ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் மூடி வச்சோன்னா இந்த கண் பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ஒருத்தர் கீழே விழுந்தா அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டர் போட்டு ஒட்டுறோம், பிஓபி போடுறோம், பெரிய பிளாஸ்டர் போட்டு காலையே தூக்க முடியறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறச்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த பிளாஸ்டர்லாம் எடுத்த பிறகு என்ன ஆகுது, திரும்பி எழுந்து ஓட முடியாது. உடனே ஒருத்தர் இதுவாகினாங்கன்னா உடனே எழுந்து ஓட முடியாது. ஒரு ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் எழுந்து ஓட முடியாது. அந்த கண் அந்த கால் வீக்கன் ஆயிடும். அதே மாதிரி தான் கண்ணும். ஸோ நாளடைவில் யூஸே ஆகாம இருந்ததுன்னா அந்த பார்வை குறைஞ்சிரும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கண்ணை மூடி அடுத்த கண்ணுக்கு எக்ஸசைஸ் சொல்றோம். எப்படி பிசியோதெரப்பி ஒருத்தர் ஃப்ராக்சர் ஆனா நம்ம பிளாஸ்டர் எடுத்த பிறகு பிசியோதெரப்பி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இது இந்த பேட்சும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இது போடுறதுக்கு நிறைய என்ன சொல்லுவாங்க, ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு, மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும். ஸோ இது சில டைம் நாங்கள் சொல்றது ஸ்கூல்ல போடுறத விட வீட்டில் போட சொல்றோம். சில இடத்துல ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இதுதான் ஒரே ஆப்ஷனா இருக்கும். மாறுகண் இருந்தா கண்ணை நேராக்கிறதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே வழி. இந்த சோம்பலுற்ற கண் எதனால வருது, இது 3வது பாயிண்ட். சோம்பலுற்ற கண் எதனால வருதுன்னா, இந்த 2 மெயின் காரணம் பார்வை குறைபாடு, கிட்ட பார்வை தூர பார்வைனால வரலாம். இன்னொன்று மாறுகண்ணால வரலாம். 3வது கண் பொறை குழந்தைகளுக்கு கூட வரலாம். அது வந்தாலும் இந்த மாதிரி சோம்பேறி கண் வரலாம். இந்த சோம்பேறி கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நான் முன்னாடி போட்ட ஸ்லைட்ல இருந்த பேட்ச் தான் ஒரே ட்ரீட்மெண்ட். நல்லா இருக்கிற கண்ணை டெய்லி ஒரு 3 to 6 hours அடைச்சு வச்சு எக்ஸசைஸ் கொடுத்தா பார்வை வரும். இந்த கண் பொறை ஒரு 4வது மெயின் காஸ் பிளைண்ட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பார்வை குறைபாட்டுக்கு பிறவியிலேயே குழந்தைகள் பார்வை குறைபாட்டோட கண் பொறையோட பிறக்கலாம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு ருபெல்லா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் காரணமா இருந்துச்சு. ஒரு 20% பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண ஸ்டடியில 30% வரைக்குமே இருந்துச்சு. அது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. இப்போ அந்த ஸ்டடி திருப்பியும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. ஏன்னா PPT visible it is visible only. They will change their settings. That is the issue. You carry on. So they will automatically the PPT will come. Okay. விசிபிளா தான் இருக்கும். நமக்கு விசிபிளா இருக்கா பிராக்டிகல் மூலியம்? You continue, madam. Yeah. ஸோ இதுதான் மெயின் காரணம். ஒரு 40% சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸ்க்கு இது ஒரு காரணமாக இருக்குது. இதுக்கு இது கண் சோம்பேறி கண் ஆகிறதுக்கு ப்ராப்ளமாக ஆகலாம். ஏன்னா சில டைம் என்னென்னா சின்ன குழந்தையிலேயே பண்ணணும். பார்த்த உடனே ஒரு 6 வாரத்தில் பார்த்தோன்னா 6 வாரத்துக்குள்ளேயே பண்ணிடணும். அட்லீஸ்ட் 3 மாதத்துக்குள்ளே பண்ணணும். இதுக்கு பல காரணங்களுக்கு, அதாவது ஃபிக்ஸேஷன் 6 வாரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறது 3 மாதத்துக்குள்ளே சிரிக்குது. ஸோ அதுக்கு மேலே எந்த டிலே இருந்தாலும் ஒரு பேரண்ட் உடனே
கொண்டாந்து காமிக்கிறோம். அதே மாதிரி பீடியாட்ரிஷியன்ஸ் யூஸ்வலாக வந்து கண்புரை இருந்தால் உடனே ரெஃபர் பண்ணிடுவாங்க. இதுக்கு பல காரணங்கள் நான் சொன்னேன். ஒன்று வந்து பரம்பரையாக இருக்கலாம், இன்னொன்று முக்கிய காரணம் வந்து ருபல்லா அப்படிங்கிற ஒரு தட்டம்மை, ஜெர்மன் மீசல் சொல்லுவோம், இது அடிபடுறதுனால வரலாம். அல்லது ஸ்டீராய்டு மருந்துகள், சில பேர் மருந்தை வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ட்ராப்ஸ் போடுறதுனால அந்த மாதிரி வரலாம். டாபிக்கல் ஸ்டீராய்ட்ஸாக இருக்கலாம், அதாவது கண் சொட்டு மருந்தாகவும் இருக்கலாம், அல்லது ஆஸ்மாக்கு கொடுக்குற மருந்தாகவும் மாத்திரைகளாகவும் இருக்கலாம், அதுவும் கண் புரைய கொண்டு வரலாம். இது கண்ணில் வந்து சில சிவப்புகள் காரணமாகவும் இந்த மாதிரி வரலாம். இது விழித்திரை விளையுதுனாலும் இப்படி வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்புரை ஆப்ரேட் பண்ணால் 10 அடல்ட் கண்புரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சமானம். ஏன்னா நான் ஒரு குழந்தைக்கு அப்போ ஆப்ரேட் பண்ணுறேன், ஒரு 3 மாதத்துலேயோ 1 வயசுலேயோ ஆப்ரேட் பண்ணேன்னா அந்த குழந்தை இன்னும் ஒரு 70 வருஷத்துக்கு வாழப்போகுது. ஆனால் வயசானவங்களுக்கு வர கண்புரை வந்து நான் பார்க்கும்போது நான் வந்து ஒரு 60 வயசுலையோ 70 வயசுலையோ ஆப்ரேட் பண்ணால் அவங்க 70 வயசுக்காரங்க இன்னும் எவ்வளோ நாள் சராசரியாக இருப்பாங்க, கூட 10 வருஷம், மேக்ஸிமம் 15 வருஷம். ஆனால் நான் ஒரு வயசு குழந்தைக்கு நான் நம்ம கண்ணில் குறை இருந்து அதை உடனே ஆப்ரேட் பண்ணால் அந்த குழந்தை வந்து அடுத்த 70 வருஷத்துக்கு முழு பார்வை திறனோட இந்த சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்கும். அது வந்து உடனடியாக நம்ம சரி செய்ய வேண்டிய ஒன்று. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்புரை பண்ணது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் கண்ணாடி கொடுக்க வேண்டியது இருக்கும், அல்லது கான்டாக்ட் லென்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக உள்ள லென்ஸ் வச்சிருவோம். சில பேருக்கு அதுக்கு அப்புறமும், ஏன்னா அவங்க லேட்டாக வருவாங்க, 3 வயசுல 4 வயசுல வருவாங்க, அப்படி வந்தால் கண்ணு சோம்பேறி கண்ணாயிரும். ஸோ கண்ணாடியும் கொடுத்து இந்த எக்ஸசைஸையும் நாங்கள் செய்ய சொல்லுவோம். இந்த கண் சிவப்பு ரொம்ப காமனாக பார்க்கறது. இப்போ வந்து முன்னாடி வந்து இந்த கன்ஜங்டிவைட்டிஸ்க்கு ஒரு காரணம் வந்து அடினோ வைரஸ் அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொரோனா டைம்ல இதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. கோவிட்ல வந்து கன்ஜங்டிவைட்டிஸும் ஒரு சிம்டமா இருக்கலாம், கண் சிவப்பும். அது மாதிரி கருவெளி புண்கள் வரலாம், இதெல்லாம் உடனே ட்ரீட் பண்ணணும். காமனாக நாங்கள் பார்க்குறது அலர்ஜி, கண்ணு சிவப்பா இருக்கும், கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கண்ணை கசக்கிறத அவாய்ட் பண்ணணும். கண்ணை கசக்கிட்டே இருந்தா சில டைம் வந்து கெரட்டோகோனஸ் அப்படின்னு கருவெளி கோணிக்கலா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி கண் கசக்கிட்டே இருக்காம இருக்கிறதுக்கு நல்லா குளிர்ந்த தண்ணியில கண்ணை கழுவலாம், அல்லது இந்த கார்பெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், டஸ்ட் ரொம்ப இருக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாருக்கும் வருது, இது ஒரு விதமான ஆஸ்மா மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண நம்ம சொல்லி தரலாம். டஸ்ட் இருக்கிற இது போகக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹே ஃபீவர் அப்படிம்பாங்க, போலன் வந்து வரும்போது வருவோம்பாங்க. இன்னொன்று பெட்ஸ், சில பேர் பெட்ஸ்னால கூட இந்த அலர்ஜி வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம காரணத்தை கொஞ்சம் அலசினா இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு பார்க்கலாம். இதில் மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் சில டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம், 1 மாதத்துக்கு போட சொல்லுவோம். ஆனால் மக்கள் வந்து சில டைம் கண்டினியூஸாக அது போட்டால் நல்லா இருக்கும், இந்த ரெட்னஸே இருக்காது, கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி கேஸ் பார்த்துருக்கோம். ஒரு 14 வயசு பையன்லாம் பாம்பேயில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே வந்து ஸ்கூல் சேர்ந்து இங்கே வந்து செக்கப்பில் கண்டுபிடிச்சு அவன் வந்து அங்கே பாம்பேயில் கொடுத்த மெடிசன் அவன் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்திருக்கான், ஸ்டீராய்டு மெடிசன். நாம் அந்த மாதிரி ஆயிருக்கு. கண்ணில் வந்து குளோக்கோமா வந்திருக்கு, கண்ணில் ப்ரெஷர் கூடி பார்வை இழப்பை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மருந்துமே தொடர்ந்து வந்து ஆலோசனை இல்லாமல் நம்ம போடக்கூடாது. அந்த எந்த டைமுக்கு கொடுத்துருக்கோ அந்த டைமோட நம்ம நிப்பாட்டிடணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குலர் ட்ராமா, அடிபடுறது. ஸோ இது வந்து சாதாரண ஒரு பிளாக் ஐ நம்ம பார்த்துருக்கோம், அந்த இது மாதிரி வரலாம், அல்லது கண்ணில் ஃப்ராக்சர் மாதிரி வரலாம், அல்லது டேர் மாதிரி வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஃப்ராக்சர் தவிர இந்த லிட் டேர்லாம் ஈஸியாக சூச்சர் பண்ணிடலாம். இந்த பிளாக் ஐல வந்து அப்படியே வெறும் இதை மட்டும் முடிஞ்சிடலாம், அல்லது சில டைம் நரம்பு வரைக்கும் கூட பாதிப்பு வரலாம். பிளண்ட் ட்ராமான்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸில் வந்து உள்ள நரம்புல வந்து ப்ளீட் ஆகலாம். ஸோ வந்து சில டைம் அந்த விளையாட்டுத்தனமாக சில டைம் குழந்தைங்க பண்ணுவாங்க. இது தவிர வந்து இந்த பேனாவை தூக்கி போடுவாங்க, பென்சிலை தூக்கி போடுவாங்க, அதாவது பாஸ் பண்ண மாட்டாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க, அது தூக்கி போடுவாங்க, அது வந்து கண்ணில் அடிச்சிடும். அப்படி அடிக்கும்போது சில டைம் இந்த கருவிலியில் டேர் ஆகலாம், அல்லது உள்ள ரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சர்ஜரி தான் ஒரே வழி நமக்கு சரி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கருவிலி கிழிஞ்சிருந்தா இதனால வந்து பார்வை குறைபாடு நம்ம சரி பண்ணிடலாம், அதாவது தையெல்லாம் தைச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல தழும்பு விழும்போது பின்னாடி பெர்மனண்ட்டாக நமக்கு பார்வை குறைபாடு வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இந்த 3வது இது வந்து இந்த கெமிக்கல் இன்ஜுரி, சுண்ணாம்புனால வர்றது. ஸோ பொதுவாக வந்து சுண்ணாம்பு வந்து இந்த நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா வெத்தலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க.
ஸோ அந்த குழந்தைங்க அந்த சுண்ணாம்பு வந்து பேக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அது குலுக்கிட்டே வருவாங்க. அது சொன்னால் அது ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. அது கண்ணில் அடிச்சதுன்னா இந்த மாதிரி முழு கருவிலையும் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த கெமிக்கல் இன்ஜுரியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி ஸ்கூலில் கூட சில டைம் தெரியாமல் ஆல்கலி இன்ஜுரி ஏற்பட்டுருவான். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக கண்களை நன்றாக கழுவி விட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எமர்ஜென்சியாக இந்த கெமிக்கல் இன்ஜுரியில் பண்ண வேண்டியது இமீடியட் வாஷிங் டைஸ் வித் நார்மல் வாட்டர். நமக்கு என்ன நார்மல் டேப் வாட்டர் கிடைச்சாலும் சரி, க்ளீன் வாட்டராக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா அந்த கெமிக்கலை வாஷ் அவுட் பண்ணிடணும். வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். வேற பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கண்ணை கழுவக்கூடாது. ஒரு பென்சில் குத்திச்சோ, முள் அடிச்சதோ, ஸ்கேல் அடிச்சதோ, குச்சி அடிச்சாலோ உடனே கண்ணை வந்து கவர் பண்ணிட்டு ஒரு பேண்டேஜாலேயோ ஒரு துணியாலேயோ கவர் பண்ணிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது தருணத்தில் இருக்கேன். அதே மாதிரி இந்த பொங்கல் டைமில் இது ரொம்ப பார்ப்போம். இந்த கெமிக்கல் இன்ஜுரியை பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் தான் ரொம்ப பார்ப்போம். ஏன்னா வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு அங்கே வச்சுருப்பாங்க. எடுத்து இந்த குழந்தைங்க அதோட விளையாடி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இது எல்லாமே நம்ம உடனடியாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த COVID-19 இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், இந்த டிஜிட்டல் ஏரால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதை இந்த இப்போ வர ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம அதில் தான் பார்ப்போம். ஸோ நம்ம உலகமே மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ ஸ்கூலே திறக்கலை. நடுவில் US கூட ஸ்கூலை திறந்தாங்க, திருப்பியும் மூடிட்டாங்க, திருப்பி திறக்கிறாங்க, மூடுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் தட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ months or we don't know, 1 year or so. Nobody knows எப்படி போகும் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ டக்குன்னு நம்ம என்னத்துக்கு மாறிட்டோம், ஆன்லைன் கிளாஸஸ்க்கு மாறிட்டோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் உலகம் தான் என்ன நமக்கு நம்மளோட இருக்க போகுது. கம்ப்யூட்டரோ ஃபோனோ நம்மளோடையே இருக்க போகுது. இதனால சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒன்று வந்து வெளியில் விளையாடுறதே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு, ஏன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸும் வேறு அப்படி இருக்குது. ஸோ நம்ம மொட்டை மாடியில் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களோட ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம், மற்ற கேம்ஸ் விளையாடலாம் வீட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது ஒரு ரைஸ். நாங்கள் மயோப்பியா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி பவர் போடலாம், கண்ணாடி போடாதவங்களுக்கு கண்ணாடி போடுற சூழ்நிலைகள் வரலாம். இது ஒரு இம்பேக்ட் நமக்கு ஆன்லைன் கிளாஸில். இந்த மயோப்பியாவே பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா 1.9 பில்லியன் பீப்புள் இருந்தாங்க. அதாவது 27% உலக பாப்புலேஷனில் அதில் 70 மில்லியன் வந்து ஐ மயோப் வேறு, அதாவது 6 டயாப்டருக்கு மேலே இருந்து. இதுதான் அந்த கிராஃப். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2050 பார்த்தீங்கன்னா 52% மக்கள் வந்து மயோப்பியா ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இது இன்னொரு நிறைய ஸ்டடியே இருக்குது. சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா மோர் தேன் 90% குழந்தைங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்ட் ஏஷியா, சைனா, தாய்வான், அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் நேஷ்னல் ஸ்டடினே இருக்குது, ஐ ஸ்டடினே. அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இப்போ நாங்களுமே இந்த ப்ராஜெக்ட் கீழே நிறைய பண்ணோம். லெவல் பீடியாட்ரிக் ப்ராஜெக்ட்னு எடுத்து ஒரு 3 வருஷம் எடுத்து பண்ணோம். ஒரு 5 மில்லியன் சில்ட்ரன் இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பண்ணோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4% கிட்ட இருக்கு. ஸ்கூல் ஸ்க்ரீனிங் நாங்கள் பண்ணதில் 4% குழந்தைங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்க தான் செய்யுது. 4 to 5% வரைக்கும் போகுது. ரூரலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் அர்பனில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த ஸ்டடி ரிசல்ட்ஸ் இன்னும் பப்ளிஷ் ஆகலை, பப்ளிஷ் ஆன பிறகு சொல்லுவோம். பட் அர்பனில் கொஞ்சம் கூட இருக்குது. சென்னையில் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் பார்த்தபோது 10 to 12% அர்பன் ஸ்கூல்ஸில், ஆனால் ரூரலில் வந்து 3 to 4%. அதை அனலைஸ் பண்ணும்போது அர்பனில் வந்து நம்ம நிறைய வந்து ஸ்மார்ட் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. நான் இப்போ இந்த கோவிட் டைம் பற்றியே பேசல, இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோ ஃபோன் யூசேஜோ அல்லது கம்ப்யூட்டர் யூசேஜோ ஜாஸ்தியாக இருக்குது அர்பன் சில்ட்ரன் கம்பேர் டு ரூரல் சைட். ஆனால் இப்போ கொரோனாவில் வந்ததில் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனாலுமே டிவியில் வந்து வருது. ஏன்னா ரூரலில் வந்து நெட் கவரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவி நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. கிளாஸும் வந்து டிவிலேயே தான் வருது. இதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து 47% வந்து 65%க்கு போயிருக்கு. யூரோப்லலாம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. வந்து அவங்க வந்து
ஆஸ்திரேலியாலலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக 3 to 4 hours வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க ஸ்கூல்ஸில். கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு இவ்வளோ நேரம் கண்டிப்பாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இது வந்து கம்மியாக இருக்குது ஏஷியன் கண்ட்ரீஸை விட. பொதுவாகவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எல்லாருமே. சைனானாலும் சரி, இந்தியானாலும் சரி, ஸ்போர்ட்ஸை விட நம்ம இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால புஷ் பண்ணுறோம். குழந்தைங்களையும் ரொம்ப புஷ் பண்ணுறதுனால இதுவாக இருக்கலாம். ப்ளஸ் நம்மளோட ஹெரிடிட்ரி ஃபேக்டராகவும் இருக்கலாம், மல்டி ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து ஒரு இது மட்டும் காரணமாக சொல்ல முடியாது. ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ பிக் ரோல். ப்ளஸ் என்விரான்மெண்ட். நமக்கு வந்து இப்போ வர 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 இப்போ ஸ்பேஸும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸ்கூலில் வந்து நமக்கு இடமே கம்மியாகிட்டே போகுது. நமக்கு விஸ்தாரமாக இருக்க முடியல. சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து நமக்கு அப்படி சூழ்நிலை அப்படி அமையுது. ப்ளே கிரவுண்டே இல்லாமல் கூட சில ஸ்கூல்ஸ் இருக்குது. வெளியில் இருக்கிற ப்ளே கிரவுண்டை நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அதர் என்விரான்மெண்டல் காம்பனன்ட்ஸும் காரணமாக இருக்கலாம். நம்மளோட டயட்டு அதுவுமே ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஒரு காரணம்னு கிடையாது. ஸோ ஜெனட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டடி வந்து பார்த்துருக்கிறதுல வந்துட்டு ஒருத்தர், அதாவது அப்பாவோ அம்மாவோ கிட்ட பார்வை அந்த மாதிரி இருந்தால் 2.2 times ஹையர் சான்ஸ் அந்த குழந்தை வந்து மயோபிக்காக பிறக்கிறதுக்கு. இப்போ 2 பேருமே மயோப்புன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா 2 பேருமே மயோப்னா 5 times சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சான்ஸ் நமக்கு குழந்தைங்க வந்து மயோப்பாக வர்றதுக்கு. அது உடனடியாக பிறக்கும்போதே வரணும்னு இல்லை. பிறக்கும்போதே வர்றது, ஒரு சிறு வயசுலேயே வர்றது, லெஸ் தேன் 1 year 2 year வந்து வர்ற மயோப்பியா வந்து வருது, பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லாது. குறமாச குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்குது. இந்த மாதிரி மயோப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மயோப்பியா வந்து 7-8 வயசுல தான் ஆரம்பிக்கும். ஸோ இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. சார் சொன்னார் இல்லையா, கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். ஒரு ஸ்க்ரீனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளிங்க் வந்து குறையுது. எதையாவது ஒன்று ஸ்டார் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளிங்கிங் வந்து குறைஞ்சிருது. அதனால வந்து ஒரு ட்ரைனஸ் வருது. சார் சொன்ன கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமுக்கு மெயின் காரணமே இந்த எவாப்ரேட்டிவ் ட்ரை ஐ தான். இது இரிட்டேஷன், உறுத்தல், கண்ணில் தண்ணி வடிகிறது, இதெல்லாம் இருக்கலாம். அல்லது கண் வந்து டயர்டாயிரும், படிக்கவே பிடிக்காது அதுக்கு மேலே, அல்லது ஒரு ஹெட்ஏக் வரலாம். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு இது வந்து நாங்கள் என்ன ஒரி பண்ணுறோம்னா, ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் இப்போ எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்து ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ரொட்டீனாக நடந்துட்டு இருந்துச்சு. அக்ராஸ் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்துச்சு ஸ்கூல் ஸ்க்ரீனிங். அது ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ரிஃப்ராக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணாங்க. இது ஸ்கூல் டீச்சர்ஸ், நாங்கள் வந்து நிறைய வந்து ஸ்கூல் டீச்சர்ஸை வச்சு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வச்சு நாங்கள் ஃபில்டர் பண்ணோம் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒரு ஸ்கூலில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். எப்படி விஷன் ஸ்க்ரீன் பண்ணுறது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து, மார்கன்னா எப்படி இருக்கும், அலர்ஜி எப்படி இருக்கும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 10% குழந்தைங்கள 100 குழந்தைங்கள ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்குலாம் டிஃபெக்ட் இருக்குன்ட்டு. அப்புறம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு கண்ணாடியோ அல்லது அதுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னா அதுக்கான மற்ற எக்ஸசைஸோ அல்லது சில டைம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையோ இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நாங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது எல்லாமே கிடையாது. ஸோ நோ ஸ்கூல், நோ டீச்சர்ஸ். ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமே இப்போது நடக்கிறது இல்லை. நாங்கள் 3 வருஷத்தில் 5 லட்சம் குழந்தைங்களை பார்த்தோம். இப்போ எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த தருணத்தில் வந்து இந்த ப்ராப்ளம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த எக்ஸசைஸ் ஸ்க்ரீன் டைமில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேபிட் ஆகிருக்கு. நம்மளுக்கே அது ஹேபிட் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் நம்மளே அதில் அப்படியே மூழ்கி போயிடுறோம். அடுத்த 20 மினிட்ஸ்க்கு டைம் போகிறதே தெரியல. எதையாவது வீடியோவை பார்க்குறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். இதேமாதிரி அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருக்கு. இது எஸ்பெஷலி எதுக்குன்னா, இந்த குழந்தைங்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து விஷுவல் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் மொத்தத்தில் குறைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜும் டெவலப் ஆகாது. நான் சொல்கிறது இந்த 3 வயசு குழந்தைங்களெல்லாம் நீங்கள் 2 வயசு குழந்தைங்க 1.5 வயசு குழந்தைங்களெல்லாம் இதை கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜுமே டெவலப் ஆகாது. எல்லாமே அதுலேயே வருது. ஸோ குழந்தைங்க வந்து பேசுகிறதையே குறைச்சிரும். சோஷியலைசிங் பிஹேவியர், நம்ம வந்து மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். மற்றவங்களோட பழகணும், வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அதுவே வந்து மாறிடுது. நீங்கள் நிறைய இதை பற்றி நெட்டில் இருக்குது. இது பொய் கிடையாது, இது உண்மை. நாங்களுமே கவனிச்சிருக்கோம்.
என் பையன் வந்து காலேஜுக்கு போயிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு கேட்டேன், என்னடா உன் ஃப்ரெண்ட் ரூம்மேட் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், என் ரூம்மேட் என்னோட பேசலாமா, அவன் பப்ஜி விளையாடிட்டு இருக்கான், அங்கே இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட பப்ஜி விளையாடுறான். பப்ஜி இப்போ பேண்டுன்னு நினைக்கிறேன், பட் சொல்றேன். ஸோ பக்கத்தில் இருக்கிறதோட பேசுறத விட்டுட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் போடுறோம், போஸ்ட் போடுறோம், அதை பண்ணுறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்ம குழந்தைங்களோட பேச மாட்டேங்கிறோம், குழந்தைங்களும் நம்மளோட இது பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கிடணும். இந்த ஒரு கொரோனால சில பேர் ஷேர் பண்ணது வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம், இப்போ லஞ்ச் கூட அப்படின்லாம் சொன்னாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகணும். லஞ்ச் சாப்பிட வேண்டாம், அட்லீஸ்ட் டின்னர் ஒன் டைம் we have to make sure that எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடணும். அந்த டைமில் வந்து ஃபோனை தூக்கிட்டு வந்து டேபிளில் இருக்கக்கூடாது. அது ஒரு பேட் ஹேபிட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், அதை அவாய்ட் பண்ணணும். இன்க்ளூடிங் மீ, சம்டைம்ஸ் ஐ பிரிங் மை ஃபோன் டு த டேபிள். ஸோ அது கம்ப்ளீட் நோ. ஏன்னா ஏதாவது கால் வரும் ஹாஸ்பிட்டலில், இப்போ சாப்பிட்டுட்டே பேசுவோம், எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவர் சாப்பிடும்போது அட்லீஸ்ட்டு இது பண்ணணும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சின்ன குழந்தைங்கள ரொம்ப யூஸ் பண்ணால் அது மாதிரி இதுவாயிரும், அது டெவலப்மெண்ட்டே மாறும். அதேமாதிரி ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், நைட் வந்து ஒரு 1 hour பிஃபோர் வி ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இன்க்ளூடிங் டிவி. ஸோ 1 hour முன்னாடி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணால் நல்லா பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ண, எப்படி வந்து நம்ம சமாளிக்க போகிறோம் இந்த இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான். அவேர்னஸ், சாஃப்ட்வேர் இருக்குது, நமக்கு பார்வை குறைபாடு இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்கு, டெலி கன்சல்டேஷன் இருக்குது, வர்றதுக்கு பயமாக இருக்கா, கன்சல்டேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும் வரணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த சயின்ஸ் சென்டர் சொன்ன உடனே இது யூடியூப்ல வரும். ஸோ பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்குன்னு, என்னெல்லாம் சைன்ஸ் ஆஃப் ஆக்குலர் ப்ராப்ளம் இன் அ சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இது டீச்சர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நிறைய தடவை எங்களுக்கு ரெஃபரல் வருது, டீச்சர்ஸ் தான் ரெஃபர் பண்ணி விடுவாங்க. அவன் வந்து நிறைய தப்பாக எழுதுறான், போர்டில் எழுதினது அவனுக்கு தெரியல, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறான் அப்படின்னு அவங்க தான் பேரண்ட்டை கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ டீச்சர்ஸ் நீங்கள் வந்து அதை பண்ண முடியல, அவன் வந்து இப்போ ஸ்க்ரீனை பார்க்கறதுனால கிட்ட இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மயோப்பியா வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ ஒரு குழந்தை வந்து ஸ்க்ரீனுக்கு கிட்ட போர்டு கிட்ட போகிறத வச்சு ஒன்று சொல்லலாம், அல்லது புக்கை க்ளோஸாக வச்சு படித்தாலே வந்து நமக்கு ஒரு டவுட் வரணும், பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் சரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது திருப்பி சில பேர் வந்து நிறைய தடுக்கி விழுவாங்க ஆப்ஜெக்ட்ஸ் மேலே. ஸோ அது கூட ஒரு சைனாக இருக்கலாம். ராத்திரி ஆனால் மயோப்ஸில் கிட்ட பார்வை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பிளர்ட் விஷனால அவங்க கண்ணை சுருக்கி பார்ப்பாங்க, சுருக்கி பார்க்கறதுனால கொஞ்சம் பெட்டராக தெரியும், அதனால அப்படி இருக்கலாம். அது மாறுகண் உள்நோக்கியோ வெளிநோக்கியோ இருக்கலாம். அல்லது வெயிலில் போகும்போது கண்ணு கூச்சமாக இருக்கும், ஒரு கண்ணை மூடினா ஒரு மாறுகண், ஒரு விதமான இன்டர்மிட்டன்ட் ஸ்குவிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி டு லைட் இருக்குதுன்னா வெளியில் போனால் கண்ணு கூசுது, கண்ணை சுருக்கி பார்க்குறான், இது பண்ணுறான்னா நமக்கு ஒரு சிக்னல், அது இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது கண்ணை கசக்கிட்டே இருக்கிறது, அடிக்கடி கண்ணை பிளிங்க் பண்ணிட்டே இருக்கிறது, அல்லது அடிக்கடி கண் கட்டி வருது அப்படின்னாலும் பார்வை குறைபாடு இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னு குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணா, அல்லது கண்ணு வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அல்லது தலையை சரிச்சு பார்த்தாலும் இருக்கான் அப்படின்னாங்கன்னா அது வந்து ஒரு பார்வை குறைபாடுக்கான வாய்ப்பா இருக்கலாம். ஏன்னா பிளஸ் பவர் இருந்தா, அல்லது இந்த அஸ்டிக்மேட்டிசம்னு சொன்னேன் இல்லையா, அந்த சமசீரற்ற பார்வை இருந்தா இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வரலாம். அதனால வந்து அடிக்கடி கண்கட்டி வரலாம். தலையை சரிச்சு பார்க்கறாங்கன்னா சில டைம் மயோபிக் அஸ்டிக்மேட்டிசமே சரிச்சு பார்க்கலாம், அல்லது கண்ணில் மாறுகண் இருந்தாலும் சரிச்சு பார்க்கலாம். ஸோ ஹவு டு மெயின்டைன் ஐ ஹெல்த் இன் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ 3 விதமாக நாங்கள் 3 இதுவாக பிரிச்சிருக்கோம். டிக்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்பிளே யூனிட் கரெக்டாக இருக்கணும். அந்த வீடியோ டிஸ்பிளே யூனிட்டுக்கு எப்படி எகனாமிக்ஸும் சில ரூல்ஸும் இருக்கு, ஒன்றா பார்ப்போம். எகனாமிக்ஸ்னால் எப்படி லைட்டிங் இருக்கணும். லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஸோ சைட்ல இருந்து எல்லாம் சில டைம் வந்து டைரெக்டாக வந்து சன்லைட் உள்ளே வர மாதிரி இருந்தால் அந்த ஸ்க்ரீன் சரியாக தெரியாது. ஸோ அது ஒரு ஐ ஸ்ட்ரெயின் வரலாம். ஸோ சன்லைட்டோ ஏதோ வருதுன்னா நம்ம சைடில் அந்த ஒரு ஸ்க்ரீனை போட்டுடலாம், சைடில் இருந்து வேணால் லைட் வரலாம். ஆனால் லைட் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிம்மாக இருந்தாலும் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ மீடியம் சைஸ் லைட்டாக இருக்கணும். ஸ்க்ரீன் வந்து 20 inches to 28 inches தள்ளி இருக்கணும்.
இந்த விட்டு இந்த லெவல்ல வரணும், ஐ லெவல் இந்த லெவல்ல இருக்கணும். 1 to 2 inches கீழே இப்படி வந்தாதான் அது பெஸ்ட் இதுவா இருக்கும். அப்பதான் இந்த பேக்கும் வந்து இதுவா இருக்கலாம். ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், மானிட்டர்லயும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேக் சப்போர்ட், இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பார்க்குறோம். இது வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு வருது, இப்போ குழந்தைங்களுக்கும் வந்துடக்கூடாது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து நல்லா இருக்கணும். அதனால பின்னாடி பேக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது வந்து எங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அது இதுன்னு வருது. குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மினாலும் நம்ம இந்த வர காலகட்டத்தில் வந்து இந்த குழந்தைங்க வந்து நிறைய இதை பார்க்க தான் போகிறாங்க. கொரோனா ஓடிச்சுன்னா கூட நம்ம கம்ப்யூட்டர் நிறைய தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கால் இந்த மாதிரி இப்படி கம்ஃபர்டபுளாக இப்படி உட்கார்ந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஷோல்டர் பெயின்ஸ் இதெல்லாம் வரலாம். ஸோ நம்ம என்ன காரணம்னே தெரியாமல் உட்காந்துருக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும், கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது காலை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் நம்ம. இன்னொரு ரூல் பார்த்தீங்கன்னா, 1 மீ இது வந்து 1 அடி தூரத்தில் தான் கம்ப்யூட்டரை பார்க்கணும். அட்லீஸ்ட் இது 2 feet டிஸ்டன்ஸில் ஒரு லேப்டாப் இருக்கணும். டிவி பார்க்கணும், அட்லீஸ்ட் 10 feet இருக்கணும், அதான் ஐடியல். பட் அட்லீஸ்ட் 6 feet டிஸ்டன்ஸ்லயாச்சும் டிவி பார்க்கணும். ஏதாவது ஒரு குழந்தை கிட்ட போய் டிவி பார்க்குதுன்னா நிறைய பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கிட்ட டிவி பார்த்ததுனால தான் என் குழந்தைக்கு பார்வை குறைபாடு ஆயிடுச்சுன்னு. கிட்ட போய் குழந்தை டிவி பார்க்கறதுனாலே பார்வை வந்து கம்மியா இருக்கனால தான் கிட்ட பார்க்குதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், 2022 ஓகே. இன்னொன்று வந்து all screens are not equal. It's always better to have a larger screen. So it's better to work on a desktop. So decrease the brightness and increase the font size. That is very very important. அதே மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸை வந்து நம்ம டிவியில் கூட நம்ம எலிமெண்ட்ரி கிட்ஸ்க்கு டிவியில் போட்டு நம்ம இது பண்ணலாம். இன்னொன்று வந்து பிரேக்ஸ், கண்டிப்பாக பிரேக் வேணும். ஸோ நம்ம ஸ்கூலில் கிளாஸ் நடத்தும் போது 30 minutes கிளாஸ், ஒரு 10 minute பிரேக் கொடுத்துருங்க ஆன்லைன் கிளாஸுக்கு. அந்த பிரேக் டைமில் வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது, ஏதாவது வேற ஏதாவது பண்ணணும், அதை நம்ம என்ஷோர் பண்ணணும். திருப்பி உட்காந்து இன்டர்நெட்டில் உட்காந்து அந்த குழந்தைங்க சர்ஃப் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பண்ணாமல் இது பண்ணணும். ஸ்கூல் டேஸ்லேயும் வந்து ஃபுல் டேவும் ஸ்க்ரீன் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் இல்லாமல் மற்ற தான் கொடுக்கணும். அதர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும். ஸோ ஒரு 10 டெஸ்டாமெண்ட்ஸ் மாதிரி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஸ்க்ரீன் டைம் ஃபார் சில்ட்ரன் less than 2 years. நிறைய பேர் வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பார்த்துட்டே இருக்கேன், குழந்தை வந்து அதை பார்த்தா தான் சாப்பிடுறதுலாம் சொல்லுவாங்க. ஸோ நோ ஸ்க்ரீன் அட் ஆல், ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது less than 2 years. இது வந்து அமெரிக்கன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷனே அதுதான். ஸோ நோ அன்சூப்பர்வைஸ்ட் இன்டர்நெட் டைம் அண்ட் நோ சோஷியல் மீடியா ஃபார் யங் கிட்ஸ். ஃபேஸ்புக் எங்களுக்கெல்லாம் 1 year less than 1 yearலாம் வந்து இந்த மாதிரி ஃபோனை வச்சுட்டு இருப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம். இது டோட்டலாக அவாய்ட் பண்ணோன்னா வந்து இது பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த போனே டெவலப் ஆயிருக்காது, டைரக்டாக வந்து அது க்ளோஸ் டு த பிரெயின். ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இன் வெரி யங் சில்ட்ரன் இந்த மாதிரி ஃபோன்ஸ் யூசேஜ். அதுவே ஸ்க்ரீன் டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண சொல்லுங்க. ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவோ அல்லது வேற ஏதாவது ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். க்ரியேட்டிவ் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணலாம், பாட்டி தாத்தாவோட பேசுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். தட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். அப்போ சொன்ன மாதிரி பெட்ரூம் should be totally off. மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். எல்லாரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ரோல் மாடலாக இருக்கணும். அதுதான் குழந்தைங்க அன்னைக்கு கூட ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், நீயா நானால அவன் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து கேம் விளையாடிட்டே இருக்கான். உடனே பட்டுன்னு அந்த பையன் சொல்றான், நீ வந்து டிவி பார்த்துட்டே இருக்க, சீரியல் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னாடி மாதிரி வந்து குழந்தைங்க வந்து தே ஆர் வெரி ஆக்டிவ். அவங்க உடனே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 10 minutes மாடிப்படி ஏறி இறங்கலாம். அந்த டெரஸ் இருந்தனா டெரஸ்ல சும்மா வாக் பண்ணலாம். ஃபிகர் ஆஃப் 8 வாக் கூட பண்ணலாம். அதெல்லாம் கூட சொல்றாங்க. ஸோ ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கணும். 20 minutes ஸ்க்ரீன் பார்த்தோன்னா 20 seconds பிரேக் ஃப்ரம் த ஸ்க்ரீன். டிவி ஸ்க்ரீனோ எந்த ஸ்க்ரீனாலாம் இருந்தாலும் சரி, அதை பார்க்காம இருக்கணும் 20 seconds. அதே மாதிரி
மாதிரி அந்த 20 செகண்ட்ஸும் 20 feet அவே 6 மீட்டர் தள்ளி இருக்கிற பொருளை ஒரு 20 செகண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 20-20-20 ரூல். ஸோ எவ்ரி 20 minutes take a break for 20 seconds and look at an object 20 feet away. This will really help in preventing or decreasing the computer vision syndrome where you won't blink the eyes. ஸோ அது இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் is very very important. Reduce screen time to the minimum possible, whatever possible. நான் கோவிட்லாம் போனப்புறம் ஸ்கூல் போனப்புறமும் நிறைய நம்ம ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறோம், அதை குறைக்கணும். ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பு, டயட்டு, plenty ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இது ஒன்று பார்த்துருக்காங்க, எனி ஸ்கூல் இதுன்னு பார்க்காம ஒரு 1000 lux லைட் அட்லீஸ்ட் கூட இருக்கணும். ஸோ தட் மேக்ஸ் இது ஒரு ஸ்டடியிலேருந்து எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்கூல் இதுவே வெளியிலலாம் வச்சு கூட அவங்க ஸ்கூல் நடத்திட்டாங்க, மரத்தடியிலலாம் வச்சு. ஸோ தட் இட் இன்க்ரீசஸ் தி லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ 2 to 3 hours per day அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் வித் 14 to 21 hours per week. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, less than 40 minutes per day பிரைட் லைட் இல்லாத குழந்தைகளுக்கு மயோப்பியா வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா கண்ணு ஸ்பீடா வளரும். அதுக்கு ஒரு காரணம் டோபமின் அப்படின்னு ஒன்று செக்ரீட் ஆகுது. பிரைட் லைட் ரெட்டினா விடும்போது அந்த டோபமின் செக்ரீட் ஆகுது. அது ஐ க்ரோத்தை தடுக்குது. ஸோ ஐ க்ரோத் ரொம்ப ஃபாஸ்டா தேவையில்லாமல் வளர்றது நல்லதே கிடையாது. ஸோ உடம்பு வளரலாம், ஐ க்ரோத் அந்த 24 millimetersக்குள்ள இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் பார்வை நல்லா இருக்கும். ஸோ ட்ராப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ட்ரையல்லாம் ஓடி இருக்கு. அட்ரபின் 0.01% ட்ராப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணனா அந்த கண்ணாடி போட்டவங்களோட பவர் மாறுறது கொஞ்சம் குறையுது. நிறைய பேர் கேட்குறது டயட் அண்ட் மயோப்பியா. விட்டமின் ஏ சத்து உள்ள பொருள்களோ அல்லது கலர்ட் வெஜிடபிள்ஸ், இதில் ஒன்று ஸ்டடி ஓடுது விட்டமின் டி கம்மியாக இருந்தால் மயோப்பியா வர்றதுக்கான சான்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு ஸ்டடி இருக்குது. ஆனால் அது கிளியர் கட்டாக இது பண்ண முடியல. ஏன்னா விட்டமின் டிக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்பவே கனெக்ஷன் இருக்கு. சன்லைட்ல நிறைய இருந்தால் விட்டமின் டி நிறைய கிடைக்கும். ஸோ சன்லைட்ல நிறைய இல்லாத குழந்தைங்களுக்கு தான் விட்டமின் டியும் குறைபாடு இருக்கும். ஸோ சன்லைட் ஒரு பிளேஸ் அ க்ரூஷியல் ஃபேக்டர். அதில் இருக்கிற அந்த யூவி லைட் அண்ட் திஸ் திங் ஸ்டிமுலேட்ஸ் தி டோபமின் செக்ரீஷன் இந்த ரெட்டினா. அதனால மயோப்பியா வர்றதுக்கான இது குறையுது. ஸோ கேரட் சாப்பிட்டா கண்ணாடி தேவையில்லையா நிறைய பேர் கேட்பாங்க. அல்லது பவர் அப்படியே நின்றுடுமா, மாறாமல் இருக்குமா? அப்படிலாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தேவை. விட்டமின் சத்து தேவை, விட்டமின் ஏ தேவை, விட்டமின் டி தேவை. ஸோ டயட்டில் நம்ம இதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய தேவை. அதனால இந்த கலர்ட் வெஜிடபிள்ஸ், ப்ரொக்கோலி, கேரட்டு, ஓவர் டோஸ். சில பேர் பார்த்துருக்கேன் டெய்லி கேரட் ஜூஸ் கொடுப்பாங்க. குழந்தை அப்புறம் சாப்பிடவே சாப்பிடாது. இந்த இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வேரியடாக கொடுங்க, குழந்தைக்கு பிடிச்சதையும் கொடுங்க. ஒரு வாரத்தில் 3 நாள் அதுக்கு பிடிச்சதும் கொடுங்க. இந்த மாதிரி காய்கறிகளும் கொடுங்க. அதாவது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுங்க. அதுக்காக பொட்டேட்டோவை டோட்டலாக கட் ஆஃப் பண்ணாதீங்க. யூ கேன் கிவ் பொட்டேட்டோ இஸ் ஆல்சோ கார்போஹைட்ரேட். பட் கலர்ட் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஒன்று, கேரட் ஒன்று, கீரை ஒன்று. அதேமாதிரி கலர்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆல்சோ குட். அது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ மாதுளை, ஆப்பிள் இதெல்லாமே இட் ஹெல்ப். நம்ம ஊரில் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் கிடையாது, கிடைக்கும். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், தேவை கிடையாது. சீப்பாக இருக்கிறதுலையே கேரட்டோ இதுவோ நல்லா ஃபிஷ் இட்ஸ் வெரி குட். இது முட்டை இட்ஸ் ஹோல்சம் ப்ரோட்டீன். மில்க் விட்டமின் டியும் கிடைக்கும், கால்சியமும் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்தா போகிறோம் வித்தவுட் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் சிங்கிள் வெஜிடபிள். நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ் கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் கண்ணாடி போட்டிருக்கோம், இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கண்ணாடி எடுத்துடலாமா? நிறைய இருக்குது. நெட்டில் போனீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் எக்ஸசைஸ் கொடுக்காங்க. நாங்களுமே முன்னாடி ஆக்குலர் ஃபிசியோதெரப்பி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். வித் அரவிந்தோ ஆசிரம் அவங்க இதுலேருந்து எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்னா, அந்த லீவ் டைமில் மட்டும் இது டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 1/2 hour to 45 minutes எக்ஸசைஸ். தூரமாக பார்க்க சொல்கிறது, அப்புறம் கிட்ட பார்க்க சொல்கிறது, அப்புறம் ஐ வார்மிங்னு சொல்லிட்டு ஐயை மூடி நல்லா வார்ம்த்தை வைக்கிறது, இதெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்தோம். டிஃப்ரெண்ட் இது கொடுத்தோம் நாங்களுமே. அது ஒரு 45 minutes அவங்க காலையிலையும் சாயங்காலம் பண்ண சொன்னோம். அது பண்ணும்போது ஒரு 0.5 பவர் குறையுது. ஆனால் அந்த எக்ஸசைஸை நிறுத்தின உடனே திருப்பி அதே பவர் தான் காமிக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது அகாமடேஷன் ஐ தசைகளை அது ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ஸோ அதனால தப்பு கிடையாது. ஐ எக்ஸசைசஸ் நெட்டில் பார்த்தோ அல்லது வேற ஏதாவது இதில் போயோ நம்ம ஐ எக்ஸசைஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இட் இஸ் குட் ஃபார் தி ஐஸ். பட் அது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது கண்ணாடிக்கு.
ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இதுக்கு போறாங்க, கண்ணாடியை போட வேண்டாம்னு அவங்க சொல்றாங்க, கண்ணாடியை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நெட்ல பாத்தீங்கன்னாலும் வருது, யூ கேன் ரிமூவ் யுவர் கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் கிளாஸஸ் வித் எக்ஸசைசஸ் அலோன். பட் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. வி ஹவ் சீன் சோ மெனி சில்ட்ரன், நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி போயிட்டு திருப்பியும் வந்து பார்வை குறைபாடோட இருந்து அதுக்கு திருப்பி எக்ஸசைஸ், வேற விதமான எக்ஸசைஸ் கொடுத்து அந்த பார்வையை கொண்டு வர வைக்க வேண்டியது சூழ்நிலை வந்தது. ஸோ கண்ணாடி போட்டுக்கோங்க, இந்த எக்ஸசைஸும் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது இருக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு நமக்கு, இதெல்லாம் ஒரு ஸ்டடியே இருக்கு. சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஐ டெஸ்ட், விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட், ஸ்பீக் அக்யூட்டி டெஸ்ட். இது எதுக்கு போடுறோம்னா, எதுக்கு சொல்ல வந்திருக்கோம்னா, வீட்டில இருந்தே கூட நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்மளுடைய விஷனை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஆப் இது, ஒரு கண்ணை எப்படி பண்ணணுங்கிறதுமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் கூட இதை பண்ணலாம். எப்படி இது அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுவும் பண்ணலாம், அந்த முந்தின இதையும் பண்ணலாம். www.ease.in அதை பண்ணலாம். இதில் வந்து பார்வை திறன் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்வை திறன் கம்மியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும். இதை வச்சு நம்ம பாஸாக ஃபெயிலான்னு தெரியும். ஸோ இதை வச்சு பார்த்துட்டு நம்ம இது உங்களுக்கு பார்வை எவ்வளோ இருக்குங்கிறது இங்கே ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஸோ அதில் 6:9, 6:12 இப்படி காமிக்கும். ஸோ இது கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கீங்க விஷன் டெஸ்ட், அதனால நீங்கள் ஒரு டாக்டரோ ஆப்டோமெட்ரிஸ்டோ பாருங்க அப்படின்னு வந்துடும். இது இன்னொரு ஆப்பிள் ஆப்பும் இருக்குது, ஐபேட் வச்சு பண்ணக்கூடியது. நான் ஒன் ஆஃப் டைம் ஐ எம் நாட் கோயிங் இன்டு இட். இந்த கோவிட் டைமில் நாங்கள் டெலி கன்சல்டேஷன்ஸும் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இதை பண்ணாங்க, நாங்களும் பண்ணோம். வாட்ஸ்அப் மூலமாகவும் பண்ணோம், அல்லது கூகுள் ஹேங்அவுட்டோடையும் பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் த திங் வி ஷேர்ட் வித் எவ்ரிபடி. இந்த மாதிரி கன்சல்டேஷன்ஸ் அவைலபிள் நெட்டுக்கு போனாலே இருந்துச்சு. ஸோ எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் ஃபிங்கர் டிப் அவே. டு சம்மரைஸ், வி ஹாவ் அரவிந்த் பாண்டிச்சேரி இந்த வீடியோவை டெவலப் பண்ணியிருந்தாங்க. வித் ஆடியோ இட் இஸ் பிளேயிங். Digital distancing in the era of social distancing. Are we seeing a myopic pandemic due to the COVID-19 pandemic? In the era of social distancing and lockdown, having no choice to go out or play with neighbors during this COVID-19 crisis, the average screen time of children is on the rise. School authorities have chosen online classes as a strategy for continuing the education at home, and children are also inclined towards digital devices as a source of it. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆரோ டியூப்னு போனீங்கன்னா இருக்கு. G glasses. Ambient lighting in the computer workspace should be half of the screen brightness. Position the screen to the side of the windows. Ensure the table is at elbow height and the screen should be 1 arm distance away. In the center of the screen, 4 to 5 inches below the eye level. Avoid smaller screens. Blink voluntarily 15 times per minute for proper eye care. Every 20 to 30 minutes, move or stand or stretch and take a short walk. Follow the 20-20-20 rule. Take your eyes off the digital screen every 20 minutes to look at something 20 feet away for at least 20 seconds. Add repetitive reminders on the screen to take a break. Avoid digital screen usage at least 2 hours before bedtime. Drink 8 to 10 glasses of liquids like soaps, fruit juices, milk or buttermilk per day to ensure proper hydration. Engage in physical activities. If you can't go outdoor, try to use the terrace for playing safely. Eat healthy food rich in vitamins, especially spinach, green leafy vegetables and fruits of the season. Keep your digital items away in your dining hall and spend some quality time with family. ஸோ இது ஒருத்தர் நாள் மட்டும் தனியாக ஆப்தல்மாலஜிஸ்டோ அவங்க மட்டும் செய்ய முடியாது. எல்லாருமே ஸ்கூல்ஸ், ஆப்டோமெட்ரிஸ்ட், கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எல்லாருமே சேர்ந்து நம்ம திங்க் பண்ணால் நம்ம இதை கொண்டு வரலாம். இந்த அவேர்னஸை வந்து இது ஒரு சின்ன ஸ்டெப் தான். எல்லாருமே சேர்ந்து பண்ணோன்னா நம்ம வந்து குறைச்சிக்கலாம், நம்மளோட ஐ ப்ராப்ளம்ஸு நல்லா தாராளமாக குறைச்சிக்கலாம். தேங்க்யூ. Thank you, ma'am. It was a very nice lecture. It's really it's really nice. Now we'll take some questions. The participants who are interested, you please type the questions. Ma'am can see in the chat box. If we'll also be Yeah. Okay. I will read out the question. Treat பண்ணாதா what will happen naturally.
ஓகே பிளாக் ஐ இருந்தாலே ட்ரீட் பண்ணாட்டா என்ன ஆகணும்? பிளாக் ஐ இருந்தா நம்ம கண்டிப்பா நரம்பை வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடணும். யூஸ்வலா அது அப்படியே சரியாயிடும். பட் ஒரு தடவை நரம்பை பாத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அதுதான் பால் அந்த மாதிரி பட்டு தான் அது வந்திருக்கும். ஸோ சில டைம் ரெட்டினா ப்ராப்ளம் வரலாம். நேச்சுரல் லைட் இஸ் மோர் தேன் எனஃப். கேளுங்க. ஹலோ மேடம், ப்ளீஸ் you just put your questions in the chat box. No, I am a visually challenged. I can't take. Okay, sure. You carry on. Okay, fine. Okay. Actually, I have cone rod dystrophy. I'm actually 22 years old. What dystrophy? Cone rod dystrophy. Okay. சொல்லுங்க. So, yeah. So, இப்போ வந்துட்டு ரீசெண்டா ஐ ஹவ் பீன் ஹர்ட் தட் இப்போ ஆர்கேம் ஆர் ஐசைட் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூத்துக்குடியில இருந்து இந்த கலெக்டர் அவங்க கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இஸ் இட் அவைலபிள் இன் யுவர் ஹாஸ்பிட்டல் ரைட் நவ்? ஆர் நான் வந்து எதுவும் செக்அப் பண்ணலாம் எப்படி? ஆக்சுவலி கோன்ராட் டிஸ்ட்ரஃபிக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து டிஜிட்டல், அதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் டு மேக் இட் பெட்டர். But implantation or anything doesn't help. It is only all low vision aids, different low vision aids to help you see better. Different low vision aids na, இப்போ different low vision aids na madam, actually என்னோட ப்ராப்ளம் என்னன்னா இப்போ நிறைய OCR devices வந்துட்டு it's not that compatible to read the text. So ஒரு நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து LVA clinicல கேளுங்க. We are having a lot of this thing there. You can ask them directly to connect you to LVA clinic, low vision aid clinic. ஸோ அதுல வந்து இப்போ நிறைய வாய்ஸஸ் இதெல்லாமே நிறையவே இருக்கு மேடம். இப்போ how to read the text with this thing, நிறைய டிவைசஸ் இருக்கு which we can use. One main uses smartphones is one advantage is that you just put that on the screen and the tab is there, it just reads. It's very beautiful. That's what we have seen. So that you can ask டைரக்டா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இதுல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒருத்தர் கண்ணு தூசி விழுந்திருக்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு எடுத்துக்கோங்க. அது பக்கத்துல நியரஸ்ட் எங்களுக்கு விஷன் சென்டர்ஸ்னு இருக்கு, அங்க வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் இருப்பாங்க, அங்க கூட காமிச்சுக்கலாம். தயவுசெய்து வந்து கண்ணில் தண்ணி ஊட்டோ அந்த மாதிரிலாம் போட்டு எடுக்காதீங்க. கிளீன் வாட்டரா இருக்காது. அதுல ஏதாவது சில டைம் உறுத்துறது வந்து டஸ்டா இருக்காது, சில டைம் அல்சரா கூட இருக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் ஷோ அண்ட் ரிமூவ். ஏன்னா வெளியில சில டைம் நாக்கை வச்சு எடுத்தோம், அதை வச்சு எடுத்தோம், வெத்தலை வச்சு எடுத்தோம்னு சொல்லிட்டு கருவடியில பெரிய பெரிய புண்ணு வந்திருக்கு. So Mithun, you please visit the nearest eye doctor. That's what I will say. அதை வந்து வச்சு பார்த்து எடுக்கலாம். ஓகே, some people do eye tattooing. ஓகே, ஐ டட்டூயிங் வந்து எப்ப பண்ணுவோம்னா அந்த கண்ணில் பூ மாதிரி வெள்ளை கிடக்கும், கார்னியால ஒயிட்டா இருக்கும், கழும்பு இருக்கும். அவங்களுக்கு எது பண்ணாலுமே விஷன் வராது அப்படின்னு இருந்தாதான் அந்த டட்டூயிங் இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன், நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கருவழி மாற்று அறுவை சிகிச்சை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது வந்து கருவழி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலும் பார்வை வராதுங்கிறவங்களுக்கு இந்த டட்டூயிங் பண்ணி. வாட் பெனிஃபிட்ஸ் மேம்? வாட் பெனிஃபிட்ஸ்? காஸ்மெட்டிக்லி நல்லா இருக்கும். இப்போ ஒரு கண்ணில் வெள்ளையா இருக்கிறச்சு அசிங்கமா இருக்கும். இந்த ஐ டொனேஷன் இதுல நான் கூட காமிச்சிருந்தேன். பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும், கருவழியில ஒரு வெள்ளை தழும்பு கிடக்கிறது. இப்போ வெளியில பார்க்கும்போது நல்லா டார்க்கா பிளாக்கா இருந்ததுன்னா தெரியவே தெரியாது. அவருக்கு ஒரு பார்வை குறைபாடு இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கு தான் அது பண்றோம். அது கலர் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம். ஒன் சைடு ஹெடேக் மெயின் ரீசன் வந்து யூஸ்வலா மைக்ரீன் அல்லதுனா வந்து ஒரு சைட்ல ஒரு பிளஸ் பவரோ அல்லது அஸ்டிக்மேட்டிசமோ சமச்சீரற்ற பார்வையோ இருந்தனா நம்ம வந்து இந்த மாதிரி தலைவலி வரலாம், ஒத்தடி தலைவலி வரலாம். ஒத்தடி தலைவலினாலே பொதுவாக மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூராலஜிஸ்டோ அல்லது பீடியாட்ரிஷனோ கன்சல்ட் பண்ணால் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இப்போ டேப்லெட்ஸ்லாம் இருக்கு. பை பர்த் ப்ரௌனிஷ் ஐ, எனி ப்ராப்ளம் இந்த ஐ, ஒரு ஐ மட்டும் ப்ரௌனா இருக்கு அப்படின்னா வந்து காமிச்சிக்கணும். ரெண்டையுமே ப்ரௌன் ஐஸ் தான் இட்ஸ் ஓகே. வெளிநாட்டில் வந்து அது வந்து ப்ரௌன் ஐங்கிறது வந்து கருவழி வந்து கிளியரா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற ஐரிஸ் தான் அந்த கலர். ஸோ ஒருத்தருக்கு வந்து ப்ளூ ஐஸ் கிரீன் ஐஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஐஸ்னால. ஹவு டு வி டூ சம் டிப்ஸ் ஃபார் ஆன்லைன் டீச்சர்ஸ்? ஸோ ஆன்லைன்ல வந்து நான் என்ன சொல்வேன்னா, டீச்சர்ஸ் வந்து பிரேக் கொடுங்க. இந்த பிரேக் அப்போ அவங்க அந்த ஸ்க்ரீனை பார்க்காம இருக்கிறதுக்கு எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு மேலே கிளாஸஸ் டச் பண்ண வேண்டாம். கீப் இட் திஸ் திங். அதே மாதிரி அவங்கள வந்து ரொம்ப கிளாஸஸும் வந்து இதுவுமே வந்து எல்லாமே ஆன்லைனாக இருக்குது. ஹோம் ஒர்க்கும் சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்லைனாக இருக்குது.
அது ஏதாவது பேப்பர் ஒர்க்காக கொடுத்துட்டு அவங்க டெய்லி அந்த எக்ஸசைஸ் ஏதாவது அவங்க பண்ணணும், ஜாக் பண்ணுறதோ வீட்லேயே பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணலாம். அந்த மாதிரி சார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணி கூட அவங்களை அப்லோட் பண்ண சொல்லலாம், இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் எவ்ரி திங் ஆன் தி ஸ்க்ரீன். Eye checkup need, yes, eye checkup need is every year, not every month, every year you have to check your eyes. But கண்ணாடி போட்டுட்டு இருக்கவங்க till 18 years of age, every 6 months is ideal, especially சின்ன குழந்தைங்க. நான் 1 yearல வந்து கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா, ஒரு 3 yearsல 5 yearsல 6 yearsல கண்ணாடி போட ஆரம்பிச்சாங்கன்னா, வாட் எவர் younger the child, every 6 months till 16 years of age. After 16 you can have it even once a year. But இப்போ என்ன ப்ராப்ளம்னா 16 வயசுல 10th 11th 12th வந்துடும். ஸோ நம்மளோட படிக்கிற இதுவும் ஜாஸ்தி ஆகும். ஸோ யூ கேன் கீப் இட் டில் 18 years, ஒன்ஸ் எவ்ரி 6 months, அதுக்கப்புறம் எவ்ரி 1 year. Vitreous humor is replaced by how my man vitreous humor is replaced by saline in surgery. How can I improve? இதெல்லாம் usually replaced by saline. அது ரெட்டினா சர்ஜரி பண்ணும்போது யூஸ்வலாக சிலிக்கான் ஆயில் போடுவோம், அதுக்கப்புறம் வேற இது வச்சிருப்போம். சிலிக்கான் ஆயில் எடுத்தப்பறம் அந்த நார்மல் இதுதான் இருக்கும், இட் வில் பி ஆப்டிக்கலி எம்டி. ஸோ அது நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். சம் ஐஸ் ஆர் கலர்ட், இட்ஸ் பை பர்த். ஏன் வந்து வெஸ்டர்னர்ஸ்க்கு ப்ளூ கலர் ஐஸ் இருக்குன்னா அது ஜெனட்டிக்ஸ், க்ரீன் ஐஸ் இருக்குது அது ஜெனட்டிக்ஸ். ஒயிட் பேட்ச் ஆன் த லிட், இது வந்து காமிக்கணும் என்னது ஒயிட் பேட்ச்னு பார்க்கணும். வேற என்ன கொஸ்டின்? ஃபுட்ஸ் டு இம்ப்ரூவ் ஐ நர்வ்ஸ் சொல்லிட்டேன். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ். ஸோ கலர்ட் ஃபுட்ஸ், கலர்ட் வெஜிடபிள்ஸ், நேச்சுரலி கலர்ட் வெஜிடபிள்ஸ். டேப்லெட்டாக சாப்பிட்றத விட இதுவாக சேர்த்துக்கிறது பெட்டர். ஐ எக்ஸசைசஸ் நெட்டில் போட்டாலே நிறைய வருது. பேசிக்கலி வந்து ஃபார் டிஸ்டன்ஸ் பார்க்குறது பெட்டர். முன்னாடிலாம் வந்து சாப்பிட்றச்ச என்ன சொல்லுவாங்க, அந்த நிலாவை பார்த்து சாப்பாடு ஊட்டுவாங்க. தமிழில் வந்து அந்த பாட்டே இருக்கும், தூரத்துக்கு பார்க்கறதுக்கு தான் அது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேப்பை வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுறோம். ஸோ அதெல்லாமே மாற்றணும். ப்ளூ ஃபில்டர் கிளாஸ் இஸ் குட் ஃபார் த சில்ட்ரன். இட் இஸ் நாட் நெசசரி டு ஹேவ் அ ப்ளூ ஃபில்டர். ஏன்னா ப்ளூ ஃபில்டரை போட்டுட்டோம்னா அந்த யூவி லைட் நமக்கு கிடைக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ளூ ஃபில்டர் அவுட்லைட் சன்லைட் போகிறச்சு டோட்டலாக பிளாக் பண்ணவும் வேண்டாம், நார்மலாக விட்டுட்டோம், அதுதான் பெட்டர். தேவையில்லாமல் குழந்தைங்களுக்கு ப்ளூ ஃபில்டரை பிளாக் பண்ண கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து அவ்வளோ நேரம் வந்து சன்லைட்லேயே எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கிறோம். ஸோ நேச்சுரல் சன்லைட் 1 hour per day இஸ் வெரி குட் ஃபார் தி ஐஸ். அதுக்காக வெட்ட வெயிலில் 12 மணிக்கு போய் சூரியனை பார்க்காதீங்க, இட்ஸ் நாட் குட். பட் வெட்ட வெயிலில் வெளியில் விளையாடலாம், இட்ஸ் ஓகே, பட் டோன்ட் லுக் டைரக்ட்லி அட் தி சன். அதே மாதிரி சோலார் எக்லிப்ஸ் அப்போ டைரக்டாக சன்லைட் பார்க்கவே கூடாது, யூ கேன் கெட் அ ரெட்டினா ப்ராப்ளம். While reading, I get tired within few minutes. Any remedy, madam? You have to check your eyes definitely. ஏன்னா நிறைய இப்போ ப்ராப்ளம் பார்க்குறோம். அகாமடேஷன் எக்ஸசைசஸ் கொடுக்குறோம், அகாமடேஷன் ப்ராப்ளம்ஸ் வருது. சில பேர் மாறுகன் கூட குழந்தைங்களோட வந்திருக்காங்க, திடீர்னு நிறைய ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆனதுனால. ஸோ தயவுசெய்து வந்து அந்த தசைகள் வீக் ஆகுது, அதுக்கு ஸ்பெஷல் எக்ஸசைசஸ் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அது நான் இங்கே போடலை. நிறைய கார்ட்ஸ், ஹார்ட் சாட்னு இருக்குது, கேட் கார்ட்ஸ் இருக்குது, ப்ராக் ஸ்ட்ரிங்னு இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெஷல் எக்ஸசைசஸ் இருக்குது. Side effects of specs nil. So only thing is we have to use only plastic lenses, no glass lenses. ஏன்னா பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா உடையாது, ஸ்க்ராட்ச் வேணால் ஆகும், பிரேக் ஆகாது. பட் கிளாஸ் வந்து சீப்பர், மோர் கிளியரர், பட் வி டோன்ட் யூஸ் கிளாஸ் அட் ஆல். ஏன்னா உடஞ்சதுன்னா கண்ணில் ஏதாவது இன்ஜுரி ஆகிடலாம். ஸோ ஆல்வேஸ் யூஸ் கோ ஃபார் பிளாஸ்டிக் லென்சஸ், ஆல்வேஸ், வெதர் இட் இஸ் சைல்டு ஆர் அடல்ட்ஸ். சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேசர் சர்ஜரி. லேசர் சர்ஜரி 21 வயசுக்கு மேலே பண்ணலான்னு சொன்னேன். எது ப்ளஸ் இருந்தாலும் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி இட்ஸ் வெரி சேஃப் சர்ஜரி. பட் அதுக்கும் எது புதுசாக பண்ணாலுமே நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன் சில டைம் வரலாம். ஸோ அது எல்லா அடிக்குவேட் ப்ரிகாஷன்ஸும் எடுத்துட்டு தான் பண்ணுவோம். அதுக்குன்னு சில டெஸ்ட்லாம் இருக்குது லேசருக்கு. அது ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணுவோம், ரெட்டினா செக் பண்ணுவோம், கருவிலி ஸ்கேன் பண்ணிவிட்டு, கார்னியா ஸ்கேன் பண்ணிட்டு தான் சர்ஜரியே பண்ணுவோம். அது பண்ணாமல் பண்ணவே மாட்டோம். 15 வயசுல லேசர் சர்ஜரி கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் கண்ணாடி இல்லாமல் இருக்கிறதுக்கு லேசர் சர்ஜரி கிடையாது. பட் சில டைம் ரெட்டினால ஏதாவது சின்ன ஹோல்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி வில்டரையில ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இருந்தனா அந்த லேசர் சொல்லுவோம், அது சேஃப். பட் கண்ணாடி வேண்டான்னு பண்ற லேசர் வந்து சேஃப் கிடையாது. ஹிமான்ஷு, ஐ வில் பிகம் ரெட். அது அலர்ஜினால வரலாம், அல்லது உங்களோட கண்வலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனாலையும் கூட ஐ ரெட் ஆகலாம். அது வந்து கண்ணில் வந்து பவர் இருக்கிறதுனால, ஐ ஸ்ட்ரெயின் எடுக்கிறதுனால கூட ரெட் ஆகலாம். ஸோ அது ஐ ரெட் ஆனாலே நம்ம கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கணும். ஜெயகாந்த், யூ ஹேவ் டு செக் யுவர் ஐஸ். While reading, I get tired within few minutes. You have to check your eyes. There can be some issues. Either power இருக்கலாம். What is your age, Jayakant?
If it is anything near 38, 39 அப்படின்னா கண்ணாடியே போட வேண்டியது இருக்கும். He is about doing 10th standard. 8th ஸ்டாண்டர்டா? 10th standard. 10th ஸ்டாண்டர்ட்னா செக் பண்ணிக்கோங்க சார். இப்போ இந்த டிஜிட்டல் ஏஜ்ல இப்ப நிறைய நம்ம கம்ப்யூட்டர் நல்லா பவர் மாறி இருக்கலாம், பவர் வந்திருக்கலாம், அல்லது அகாமடேஷன் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். Madam, it's my father, not me. ஃபாதர்னா பவர் செக் பண்ணிக்கோங்க சார். பவர் செக் பண்ணிக்கோங்க. மெயின் ப்ராப்ளம் பவர் கொஞ்சம் மாறி இருக்கலாம். Okay, sir. கோவிட் வந்தவங்களுக்குமே ரொம்ப பவர் சேஞ்ச் பார்த்திருக்கோம் சார். We saw 1 or 2 people post COVID having a sudden jump in the power. So it affects something. அதை விட கோவிட் போஸ்ட் கோவிட் வந்து கண்ணில் நரம்பு பிரச்சனையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன் சொல்லுவோம். அதாவது கண்ணுக்கு போற பிளட் வெசல் பிளாக் ஆயிருக்கு. அதனால பார்வை இழப்பெல்லாம் கூட ரிப்போர்ட் ஆயிருக்கு. போஸ்ட் கோவிட் வந்துட்டு போன அது எஸ்பெஷலி இந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு. மேடம் இந்த யோகாசனம்லாம் நீங்க விஜயசாந்தி மேடம் மெயின் திங் இஸ் நிறைய இருக்கு, நெட்ல போட்டிங்கனாலும் வருது. யூ கேன் அதெல்லாமே கண் எக்ஸசைசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது பண்றதுனால தப்பு ஒன்றும் கிடையாது மேடம். Okay, madam. Thank you. Himanshu, we can get bifocal contact. Thank you, madam. Thank you. Any other questions or anything from Science Center? Thank you, ma'am. Thanks a lot for your valuable time and a very good interaction. I think hope most of the questions were answered and to the satisfaction of the participants. That was nice. Thank you for your valuable time. Thank you, sir. Now, Thank you for this opportunity. It's our pleasure. Going to the next item of today's program is announcing the results of the 2 competitions. Last week we had competition on invasive species identification, and now the results of that contest. The consolation prize is awarded to Aswin, 7th standard of Pushpalada British International School, Tirunelveli. Third prize is awarded to 2 persons. One is Tandesh Pamisha, 9th standard, Subaya Vidyalayam Girls Higher Secondary School, Tuticorin. And another third prize to Mithun Akash, 6th standard, AVK International Senior Secondary School, Sankaran Koil. Second prize is awarded to Rangeshwaran, 7th standard, Pushpalada Vidya Mandir, Tirunelveli. First prize is backed by AMS Sankar, 9th standard, from Kamalabati Senior Secondary School, Sahupuram. And the result will be uploaded in our website as well as in our Facebook also. You can contact our Innovation Hub as well. And the results of the slogan contest organized as a part of our Constitution program. The consolation prize is awarded to Kaveri V, 8th standard, Hindu Nadar Middle School, Arupukottai. Third prize, Tarshana Yam, 6th standard, Sri Vayyapuri Vidyalaya Metric Higher Secondary School, Sankaran Koil. Second prize is awarded to Mithun Akash D, 6th standard, AVK International Residential Senior Secondary School, Sankaran Koil. And the first prize is backed by Christina Grace T, 8th standard, Francis Xavier CBSE School, Tirunelveli. We congratulate all the winners and we sincerely appreciate the effort put on by all of our participants.